ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். மாங்காய் தோப்பெல்லாம் கழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த களை போனதெல்லாம் இந்த மாதிரி மண்டெல்லாம் வந்து கழிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறது எலுமிச்சை செடி. எல்லாம் மாங்காய் அறுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ மரம்லாம் சுற்றிட்டு கழிக்கணும். நல்லா கழிச்சு விட்டு இருக்கிறாங்க பாரு. மண்டெல்லாம் மொத்தம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏர் ஓட்டுவாங்க. தோப்பு ஃபுல்லாக கழிச்சியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்படியே டிராக்டர் வச்சு நம்ம ஏர் ஓட்ட வேண்டியது தான். இது பாருங்க, எலுமிச்சை செடி இருக்கு. இதையும் வெட்டிட்டோம். ஒரே ஒரு காய் இருக்கு. எலுமிச்சை செடி வந்து ரொம்ப பெருசாகி இந்த பக்கம் வந்துட்டுக்குது. இது கொஞ்சோண்டு கழிச்சு விட்டுட்டோம்னாக்கா அப்போதான் டிராக்டர் வந்து இதில் நல்லா ஏர் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். பழம்லாம் கீழே விழுந்து கிடக்கு. வேலையாட்கள் 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் மாங்காய் மரத்தை வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ முள்ளா இருக்கு. ஒரு ஹாய் காமிங்க. வேலையாட்களோட நம்மளும் வேலை செஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் நல்லாயிருக்கும். அவங்க மட்டும் வேலை செஞ்சுட்டு நம்ம சும்மா நின்றுன்னு பார்த்துன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவங்க கூட நம்மளும் வேலை செய்யலாம். நம்ம கொஞ்சம் மண்டெல்லாம் எடுத்து போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எலுமிச்சம் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பழுத்துட்டு இருக்கு. நம்மளுக்கு 3 கிடைச்சிது, எடுத்து போட்டுக்கலாம். நம்ம டாக் வந்தாச்சு. நம்ம என்ன எடுக்கிறோன்னு நம்மளை வந்து பார்க்குது. பேக்கில் போட்டுக்கலாம். அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கழிச்சிட்டு இருக்கிறாங்க, போகலாம். இது மண்டை வந்து எடுத்து போட தேவையில்லையா. டிராக்டர் வந்து ஏர் ஓட்டணுமானா லொட்டேட்டர் வந்து அதுவே நல்லா மண்டையெல்லாம் உடச்சி அதுவே ஏர் ஓட்டிடும். இங்கே 1 2 காய் மாங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தோம்னா தான் தெரியுது. மேலே இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே அங்கே பாருங்க, மேலே ஒன்று இருக்குது. நம்ம அரைக்கணும். மாங்காய் செடி சுற்றின்னு கழிக்கிறாங்க. இப்போ மண்டை வேற வெட்டி போட்டுட்டு இருக்கிறாங்களா, நடக்கவே முடியல, மண்டை மெரிச்சிட்டு. தேங்காய் மரத்தில் தேங்காய் வீழ்ந்துக்குதான்னு தெரியல, பார்க்கலாம்.
தேங்காய்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்க, மேலே இருக்குது, ஆனால் ஏறத்துக்கு முடியாது. அவ்வளோதான், நம்ம அங்கே போகலாம். எதுக்குங்க இது கழிக்கிறீங்க? டிராக்டர் உழுகிறதுக்கு அட்டமாக இருக்குல்ல, அது டிராக்டர் வந்து இங்கே வந்து நேரம் இங்கே விடும். இதில் வளைச்சுன்னா வந்து சரியாதுல்ல, அது கழிச்சிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். மரத்துக்கு அடியில் வந்து டிராக்டர் நல்லா ஒரு ரவுண்ட் அடித்து ஏர் ஓட்டணுன்னு தான் நம்ம இந்த மரத்தில் இருக்கிற களையெல்லாம் கழிச்சிட்டு இருக்கிறோம். அப்படியே இந்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. மயில் கத்துற சவுண்டு கேட்குது, ஆனால் எங்கே கத்துதுன்னு தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதெல்லாம் கத்துது, நம்ம கண்ணு காப்பிடவே மாட்டேது. இந்த மலையில் தான் இருக்குதே மயில். காலையில் வந்தால் இங்கே இருக்குதாண்ணா? ஆ, ஓடி போகிறது அந்த பக்கம்லாம் இந்த மரத்துக்குள்ள தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மரம் கழிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிராக்டர் வச்சு ஏர் ஓட்ட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோலாரில் வந்து கரண்ட் இருக்குது. இப்போது இதை நம்ம டச் பண்ணோம்னா ஷாக் அடிக்கும். அந்த இலை வந்து டச் ஆனதுக்கு சவுண்ட் வந்து நிற்குது டக்கு டக்குன்னு.
அந்த காற்றுல இலை வந்து டச் ஆகுதா இந்த கம்பிக்கு, அப்படியே ஷாக் அடிக்குது. சவுண்டு கேட்குது, டக்கு டக்கு டக்குன்னு கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாடெல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் மாங்காய் மரத்தில் நல்லா உக்காந்துக்கிறாங்க, மரத்து மேலே ஏறி நல்லா உக்காந்துக்கிறாங்க. தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மரத்து மேலே வச்சுன்னு காய் உரிச்சுன்னுக்கிறாரு. நம்ம அப்படியே மட்டையோடு எடுத்துக்கலாங்க, அது என்னத்துக்கு உரிக்கிறீங்க? இடம் கவர் ஆகும், கொஞ்சமாக இதுவாகும். அப்படியே வச்சுக்கலான்னு, மட்டையோடு வச்சா அப்படியே இருக்கும்ல கொஞ்ச நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாங்காய் தோப்பெல்லாம் ஆட்கள் வச்சு கழிச்சியாச்சு. எல்லாம் அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்ப வேண்டியது தான். நம்மளுக்கு 2 தேங்காய் இருந்துச்சு, ஒன்று உரிச்சிக்கணும், ஒன்று அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் போக வேண்டியது தான் வீட்டுக்கு. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.